இன்றைக்கி இந்த வீடியோவில் பான் லோன் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். லோன் பேமெண்ட்ஸில் பான் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டேட்டில் என்றைக்கு லோன் வாங்க வராங்க அந்த டேட்டை இங்கே கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாகவே என்றைக்கு டேட்டுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த டேட்டே உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். இல்லை நேத்தியோ இல்லை லாஸ்ட் வீக்கோ நீங்கள் போட்டிருக்கீங்க, சிஸ்டமில் மட்டும் என்ட்ரு பண்ணலை அப்படின்னா நம்ம டேட்டை மாடிஃபை பண்ணிக்கூடியுமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லோன் ரிசீவரில் பார்ட்டியோட டீட்டெயில்ஸ் அதெல்லாமே நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். நேமில் பார்ட்டியோட நேம் அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ், மொபைல் 1, மொபைல் 2 அப்படிங்கிற இந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துக்கோங்க. நீங்கள் லைன் வைஸ் பான் லோன் இஷ்யூ பண்ணுறவங்களா இருந்ததுன்னா லைன் கூடயுமே நம்ம ஈஸியாக இங்கேருந்தே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. F9 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நேமில் உங்கள் லைனோட நேம் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ராப் டவுன்லேயே உங்கள் லைன் நேம் ஆட் ஆகிடும். நீங்கள் இங்கேருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் டைமில் உங்களுக்கு அந்த ட்ராப் டவுன்லேயே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். லைன் மாதிரியே ஏரியா, ஆக்குபேஷன், சிட்டி அதையுமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம அந்த ட்ராப் டவுன்லேயே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பார்ட்டியோட ஃபோட்டோவை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நோ இமேஜ் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும். எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இமேஜ் இருக்குது அந்த லொக்கேஷன் கொடுத்து அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இன்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பானோட இன்ஃபர்மேஷன். பான் ஐட்டம்ஸில் உங்களோட ஐட்டம் என்ன, கோல்டா சில்வரா அப்படிங்கிற உங்கள் ஐட்டம் டீட்டெயிலை என்ட்ரு பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஐட்டமாக இருந்தால் கூடயுமே நம்ம F9 கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐட்டம் டீட்டெயிலை ரிங்கா செயினா அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்துக்கோங்க. ஐட்டம் குவான்டிட்டியில் எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட ஐட்டம் வேல்யூ என்ன, டோட்டல் வெயிட் என்ன, அதோட வேஸ்டேஜ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லோன் அமௌண்ட்டில் இந்த பார்ட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டில் அந்த அமௌண்ட்டுக்குரிய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் டோட்டல் அமௌண்ட்டும் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லோன் அமௌண்ட் 10,000 அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் 2% அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 200. எப்போதுமே நம்ம ஃபர்ஸ்ட் மந்தோட இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு தான் நம்ம அமௌண்ட்டு கொடுப்போம். ஸோ என்னோட 10,000லேருந்து 200 லெஸ் ஆகி பேலன்ஸ் அமௌண்ட் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டில் அதுவாகவே ஜென்ரேட் ஆகி வந்துடும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டாக்குமெண்ட் அமௌண்ட்லாம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட் அமௌண்ட்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டில் அதுவுமே ஆட் ஆகி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஐடி நம்பர், ஃபைல் ஐடி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் லேஅவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டெலாம் இந்த லேஅவுட்டில் வேண்டாமோ ஜஸ்ட் அந்த ஃபீல்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டெலாம் இந்த லேஅவுட்லேருந்து போயிடும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த செட்டிங்ஸில் சேவ் லேஅவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதோட ஷார்ட்கட் கீ Ctrl+L அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் லேஅவுட்டை மட்டும் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை டைம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். லோன் நம்பர் இம்பார்ட்டண்ட். லோன் நம்பர் நம்ம மஸ்ட் இங்கே கொடுக்கணும், அப்போ தான் நம்மளோட பில் சேவ் ஆகும். ஜஸ்ட்டு இந்த பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் போட்ட பில்லை ஏதாவது எடிட் பண்ணணும் இல்லை ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த எடிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேரில் பாஸ்வேர்டு 1, பாஸ்வேர்டு வேணுனாலும் நம்ம யூசர் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் இன்ஃபர்மேஷனில் டிஃபால்ட்டாகவே நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அந்த டேட் தான் ஃப்ரம் டேட் டு டேட்டில் இருக்கும். உங்களுக்கு எஸ்டர்டே இருக்கிறத பார்க்கணும் இல்லை இந்த இயர் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேட்டுங்கிற ஆப்ஷன்லேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை எஸ்டர்டேவா, டுடேவா, டுமாரோவா, இல்லை லாஸ்ட் வீக்கா, அந்த மாதிரி நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஃபில்டர் ஆகி வந்துடும். இல்லைனா ஃப்ரம் டேட் டு டேட்டில் கூடயுமே நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம்.
எந்த வவுச்சர் நம்பரோ அது ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் என்ன மாடிஃபிகேஷன்ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோன்னா நமக்கு அப்டேட் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த பில்லே வேண்டாம், நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த டெலீட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். அதுவுமே டிஃபால்ட்டாக 1 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த பில்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பிரிண்ட் இல்லாட்டி F12 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ கொடுத்திங்கன்னா நமக்கு பிரிண்ட் அவுட் வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த பான் லோன் பேஜை நீங்கள் லோனில் போயிட்டு லோன் பேமெண்ட்ஸில் பான் லோனில் எனக்கு செலக்ட் பண்ண வேணாம், டேரெக்டாக எனக்கு ஹோம் பேஜ்லேயே ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸில் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்திங்கன்னா என்ன நேமில் உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு கேட்கும். என்ன நேமில் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஷார்ட்கட்டாக க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் டேரெக்டாகவே ஓப்பன் ஆகிடும். இல்லை எனக்கு ஷார்ட்கட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸில் டெலீட் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்திங்கன்னா உங்கள் ஷார்ட்கட் வந்து டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போது கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கஸ்டமர் வந்து நகையை மீட்க வந்தாலோ இல்லை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ண வந்தாலோ எப்படி நம்ம ரிசிப்ட் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லோனில் ரிசிப்டில் ஸ்பெஷல் கேஷ் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கூடயுமே நம்ம டேட்டு மாடிஃபை பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நேமில் எந்த பார்ட்டிக்கு நீங்கள் ஸ்பெஷல் கேஷ் ரிசிப்ட் போட போகிறீங்க அந்த பார்ட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வவுச்சர் நம்பரோ இல்லை லோன் நம்பர் வச்சோ இல்லை நேம் வச்சோ நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நான் ரம்யா அப்படின்ற ஒரு கஸ்டமருக்கு நான் கேஷ் ரிசிப்ட் போட போகிறேன். ஸோ நான் ரம்யாவை சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சூஸ் பண்ணதுமே லோன் ரிசீவரில் அந்த பார்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். இதில் லோன் டேட்டில் என்றைக்கு அவங்க லோன் வாங்கிட்டு போனாங்க அண்ட் அவங்களோட லோன் பேலன்ஸ் எவ்வளோ அண்ட் அவங்க எத்தனை மந்த் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல, அவங்களோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரம்யாவுக்கு 20,000 வந்து நான் லோன் அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து 11 மந்த் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல. ஸோ அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அவங்களோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, என்னோட லோன் பேலன்ஸ் வந்து 20,000 ப்ளஸ் என்னோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 4,400. ஸோ என்னோட அமௌண்ட் வந்து 24,400 என்னோட டோட்டல் பேலன்ஸில் அதுவாகவே ஜென்ரேட் ஆகி வந்துடும். இப்போது ரம்யா வந்துட்டு எனக்கு 4,400 என்னோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கலெக்டில் நான் 4,400 அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டேன்னா எனக்கு ரம்யா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கேல்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு அமௌண்ட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லோன் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க, அதாவது அசலையும் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கலெக்டில் அவங்களோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதை கொடுத்துக்கோங்க. லோன் கலெக்டில் அவங்களோட லோன் பேலன்ஸ் எவ்வளவோ அந்த ஃபுல் அமௌண்ட்டை இங்கே கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா அவங்க ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடும். இல்லை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க, லோன் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்களோ அதை மட்டும் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரடிச்சு சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அது மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த பில்லை சேவ்ங்கிற பட்டன் யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்ட பில்லை எடிட் பண்ணி பார்க்கணுன்னாலும் நமக்கு எடிட் பட்டன் இருக்குது. எடிட் கொடுத்து நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ இந்த பில்லை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பிரிண்ட்டுங்கிற பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை F12 அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த லேஅவுட் கூடயுமே உங்களுக்கு ஏதாவது ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட்டு எம்டி ஸ்பேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் லேஅவுட் வரும். உங்களுக்கு எந்த ஃபீல்டு வேண்டாமோ அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லேஅவுட்லேருந்து அந்த ஃபீல்டு வந்துட்டு போயிடும். ஜஸ்ட்டு என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாலும் லேஅவுட்டை மட்டும் இந்த செட்டிங்ஸில் சேவ் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை Ctrl Lங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம லேஅவுட்டை சேவ் பண்ணிக்கலாம். கேஷ் ரிசிப்ட் பேஜுமே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ஷார்ட்கட்டாக வேணும்னா ஷார்ட்கட்டுங்கிற கீ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஷார்ட்கட் வேணும்னா டெலீட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேஷ் ரிசிப்ட் போட்டாச்சு. இப்போ நான் போட்ட பார்ட்டிக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி போடுவேன் அப்படின்னா லோனில் அக்கௌண்ட்ஸ் அட்ஜஸ்ட்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை டேட்டில் என்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறீங்க அதை கொடுத்துக்கோங்க. லோன் நம்பரில் எந்த பார்ட்டிக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் போட போகிறீங்க அந்த பார்ட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க.
ரீமார்க்ஸில் ஏதாவது பர்பஸ் இருந்துச்சு, இந்த ரீசனுக்காக நான் வந்துட்டு அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரீசன் என்னவோ அதை நம்ம ரீமார்க்ஸில் கொடுத்துக்கலாம். நீங்கள் அமௌண்ட்டு டெபிட் அமௌண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா டெபிட்டில் கொடுத்துக்கலாம், இல்லை க்ரெடிட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா க்ரெடிட் அமௌண்ட்டில் நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த பார்ட்டிக்கு அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் போட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டை எடிட் பண்ணி கூடயுமே நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ்னால் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம போட்ட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி ஒரு ரிப்போர்ட்டாக வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பான் லோன் டிரான்சாக்ஷன்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.